everyone எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல வந்து வல்லாரை வந்து எப்படி வளர்க்கிறது, அதோட பயன் என்ன, எப்படி துவையல் செய்யறது இதுதான் பார்க்க போறோம். இப்போ இது வந்து தொட்டியில நாங்க வளர்த்திருக்க வல்லாரை. இது பாருங்க எப்படி வந்து நீளமா வந்திருக்கு. இது படர்ந்து வரக்கூடிய ஒரு தாவரம் இது. இதை வந்து நம்ம தரைகளில் வச்சா இன்னும் நல்லாவே வரும் இது. இப்போ நான் கொஞ்சமாக வந்து ஒரு செடியை வந்து வாங்கிட்டு வந்தேன். இப்போ வளர்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் கணுக்கள் இருக்கும். அதுலேருந்து வந்து நீங்கள் கட் பண்ணி நீங்கள் வச்சு வீட்டில் வந்து தொட்டியில் வச்சு வளர்க்கலாம், இல்லை தரைகளில் வச்சு வளர்க்கலாம். இது வந்து வல்லாரை வந்து தண்ணி கொஞ்சம் அதிகம் தேவைப்படும். அதனால் கொஞ்சம் தண்ணி மட்டும் அதிகம் ஊற்றணும். தரையில் வைக்கிறது ரொம்ப சிறந்தது. இப்போது வல்லாரை வந்து நம்ம தொட்டியில் வளர்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து அதில் என்னென்ன கலவை கலக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்மண், கோகோபிட், அப்புறம் கொஞ்சம் மண்புழு உரம். இல்லை நீங்கள் மண்புழு உரம் இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்க காய்கறி கழிவுகள் அதெல்லாம் போட்டுக்கலாம். பச்சையாக போடக்கூடாது, நம்ம காய வச்சு நல்லா வந்து மக்க வச்சு தான் போடணும். அதுக்கெலாம் வேப்பம் புண்ணாக்கு கொஞ்சம் கலந்துக்கலாம். தண்ணி நம்ம தினசரி ஊற்றணும். அப்படி பண்ணோன்னா நல்லா வந்து வரும். நான் இது பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குது. தரையில் வந்து செடியில் வேர் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் மேலே உயரமாக வச்சுருக்கோம் காம்பவுண்ட் வாலில். அதனால தான் இப்படியே தொங்குது. இது தரையில் நேரம் வச்சுருந்தா இங்கெல்லாம் வேர்கள் விட்டுருக்கோம். இது வல்லாரைக்கு வந்து பிரம்மி அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது. வல்லாரையோட இலை பார்த்திங்கன்னா மூளை உறுப்பு மாதிரி இருக்குது. இதை வந்து நம்ம வந்து ஆஞ்சு இதை குழந்தைங்களுக்கு துவையல் செஞ்சு கொடுக்குறப்போ ஞாபக சக்தி வந்து நல்லா வந்து வரும். அது இல்லாமல் குடல் புண்ணு இருந்துச்சுன்னா அதுவும் சரியாகும். அதனால் வீக்லி ஒன்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்குறது ரொம்ப சிறப்பு. நம்ம எப்படி வந்து இப்போ வந்து துவையல் செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதை கட் பண்ணிக்கலாம் வாங்க. வல்லாரை வந்து ஒரு கப் எடுத்துருக்குறோம். தேங்காய் அரை கப் எடுத்துருக்குறோம். அப்புறம் வெங்காயம் ஒரு வெங்காயம், அப்புறம் ஒரு தக்காளி பழம், அப்புறம் காஞ்ச மிளகாய் 3, இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. இதுதான் தேவையான பொருட்கள். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா நெய்யில் கூட வதக்கலாம். நம்ம வல்லாரை கீரையை வந்து போட போகிறோம். இதை நல்லா கழுவிட்டு நம்ம போடணும். ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போ பாருங்கள் வல்லாரை துவையல் வந்து ரெடியாக இருக்குது. நாம் வந்து இது குழந்தைங்களுக்கு கொடுக்கலான்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். எங்கள் வீட்டு குட்டி பையன் ஆத்விக்கு கொடுக்குறோம். பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.